ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பண்ருட்டி தட்டாஞ்சாவடி காளி கோயில். இன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி அக்காவுடைய பூஜை. அக்கா வீட்டில் இன்றைக்கி படைப்பாங்க. அதுக்கு பிரசாதம் எல்லாமே அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அக்காவுடைய படையல் படைச்சி முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு பாருங்கள். இதான் உள்ளே இருக்க மூலஸ்தானம். எல்லாம் அம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க. இது காளி கோயில். இந்த பண்ருட்டியில் உள்ளவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் வண்டி படைச்சிட்டு ஒரு லாங் ட்ரைவ்லாம் போகிற மாதிரியா இருந்தால் இந்த இடத்துல தான் வந்து படைச்சிட்டு போவாங்க. மாமா வேறு டிரைவரா, அதனால் எப்பயுமே சவாரி போக பார்த்து எப்பயுமே இந்த கோயிலில் படைச்சிட்டு தான் சவாரிக்கே போவாங்க. இன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு தான் அவங்களுடைய படையல் நல்லா படைச்சி முடிச்சுட்டாங்க. பிரசாதமும் கொடுத்துட்டாங்க. அப்படியே கோயிலை ஒரு சுற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த சைடில் பிள்ளையார், அந்த சைடில் ஆப்போசிட்டில் அப்படியே முருகர் இருப்பார் பாருங்கள். முருகர் இதான் உற்சவர்னு சொல்லுவாங்கள்ல, சுற்றி இப்போ நம்ம சுற்றுவோம்ல, இது வந்து காளியம்மன் பாருங்கள். கோயிலே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தடவை என்னை கூப்பிட்ருக்காங்க, ஆனால் நான் வந்தது கிடையாது. லாங்கில் நாங்கள் எங்கேயாச்சும் டூரு அந்த மாதிரிலாம் போக பார்த்து இந்த கோயிலில் வெளியே வந்து இங்கே ஒரு அரச மரம் கிட்ட பிள்ளையார் இருப்பார். அங்கே வெளியே வந்து கல்புரம்லாம் ஏற்றிட்டு போயிடுவோம். உள்ளே வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே உள்ளெலாம் வந்திருக்கேன் பாருங்கள். அப்படியே பின்னாடி உள்ள சாமி எல்லாத்தையும் அப்படியே நீங்களும் சுற்றி பாருங்கள். நீங்களும் இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க. இன்றைக்கி சிவராத்திரி. எல்லோரும் அவங்களால சின்ன சின்ன பெரிய கோயிலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன கோயிலுக்கு போங்க. சின்ன சின்ன சிவன் கோயிலுக்கும் போகலாம். இதுதான் வெளியே என்ட்ரன்ஸு. இதான் என்ட்ரன்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். எல்லோரும் இன்றைக்கி சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.